அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் இறந்தவர்களுக்காக பாத்தியா ஓதலாமா என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான், எனவே அவனை எதிர்த்து லைக் செய்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். அறிமுகம். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாவுக்கே உரியது. நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாந்தியும் ஆசீர்வாதமும் உண்டாகுக. இன்று நம்முடைய சமூகத்தில் மிகவும் பேசப்படும் ஒரு விஷயம், இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதலாமா என்ற கேள்வி. பலர் இதைச் செய்கிறார்கள், சிலர் இதை மறுக்கிறார்கள். இஸ்லாம் உண்மையில் என்ன கூறுகிறது என்பதை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனின் பார்வையில் அல்லாஹ் கூறுகிறார், மனிதனுக்கு தன்னால் முயன்றதற்கே பலன் உண்டு. சூரா அன்-நஜ்ம் 53:39. இந்த வசனம் ஒரு முக்கியமான விதியை சொல்கிறது. ஒருவர் இறந்த பிறகு அவருக்காக மற்றவர் செய்த அமல் அவனுக்கு பயன் அளிக்குமா என்ற கேள்விக்கு அடிப்படையாக இது வருகிறது. நபி அவர்களின் வழி. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை கற்றுக் கொடுத்தார்கள், ஒருவர் இறந்தால் அவனுக்கு பிறகு 3 விஷயங்களே அவனுக்கு தொடர்ந்த நன்மை தரும் என்று. மனிதன் இறந்தவுடன் அவன் அமல்கள் நிறுத்தப்படும், ஆனால் 3 மட்டும் தொடரும். 1. அவன் விட்டுச் சென்ற நல்ல தானம், சதகத்துல் ஜாரியா. 2. அவனால் விட்டுச் சென்ற அறிவு மற்றவர்கள் பயன்படுத்தும். 3. அவனுக்காக துஆ செய்யும் நல்ல பிள்ளை. சஹீஹ் முஸ்லிம். இந்த ஹதீஸ் தெளிவாகச் சொல்கிறது, இறந்தவருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை துஆவும் சதகாவும்தான். அப்படியானால் குர்ஆன் ஓதுவது? குர்ஆன் ஓதுவது ஒரு பெரிய நன்மை, ஆனால் அது ஓதுபவருக்கு. நபி அவர்கள் ஒருபோதும் தம் தோழர்களுக்கு இறந்தவர்களுக்காக ஓதுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் சில உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒருவர் குர்ஆன் ஓதிவிட்டு அதன் நன்மையை இறந்தவருக்கு நிய்யத் செய்து அனுப்பினால் அல்லாஹ் தனது கருணையால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று. இது இஸ்திஹாத், பார்வை வேறுபாடு ஆகும். இமாம் அஹ்மத், இமாம் அபு ஹனீபா போன்ற சில உலமாக்கள் இதை அனுமதிக்கிறார்கள். ஆனால் மற்ற சிலர் அதற்கான தெளிவான ஆதாரம் நபி அவர்களிடமிருந்து இல்லை என்பதால் இதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். சிறந்த வழி என்ன? இறந்தவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய சிறந்த அமல்கள். 1. துஆ செய்வது, அல்லாஹு மக்பிர் லஹு வர்ஹம்ஹு என்று. 2. சதகா செய்வது, அவனுடைய பெயரில் ஏழைகளுக்கு உணவு, நீர், பள்ளி, மசூதி, குர்ஆன் பிரதிகள் வழங்குவது. 3. அவருக்கு பதில் நாமே நன்மை செய்யுதல். நபி அவர்கள் ஒரு பெண்ணின் சார்பாக ஹஜ் செய்ததை அனுமதித்தார்கள். இவை அனைத்தும் நபியின் நேரடி சுன்னத்தால் உறுதி செய்யப்பட்டவை. முடிவில் நாம் குர்ஆன் ஓதினால் அதன் நன்மை நமக்கே. ஆனால் ஓதி இறந்தவருக்காக இந்த நன்மையை அர்ப்பணிக்கிறேன் என்று நியத் செய்வது ஒரு தவறு அல்ல, ஆனால் அது கட்டாயமோ அல்லது சுன்னத்தோ அல்ல. அதற்கு மேலாக நாம் செய்ய வேண்டியது இறந்தவருக்காக துஆ, இஸ்திக்பார் மற்றும் சதகா. அல்லாஹ் கூறுகிறார், ஓ இறைவனே, எங்கள் முன்னோர் முஸ்லிம்கள் அனைவருக்கும் மன்னிப்பை அருள்வாயாக. சூரா ஹஷ்ர் 59:10. முடிப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் நமக்கு உண்மையான வழியை கற்றுக் கொடுக்கிறது, உணர்ச்சியில் அல்ல, ஆதாரத்தில் நம்பிக்கை வைக்க கற்பிக்கிறது. இறந்தவர்களை நினைத்து அழுவது இயல்பு, ஆனால் அவர்களுக்கு உதவுவதற்கான வழி துஆ, சதகா மற்றும் நன்மை செய்யுதல்தான். அல்லாஹ் நம்மை உண்மையாய் புரிந்து செயல்பட வைப்பானாக. ஆமீன். யூடியூப் முடிப்பு வசனம். இஸ்லாமிய அறிவுகளை தெளிவாக அறிய விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நபியின் வழியில் நம் வாழ்வை அமைப்போம், இன்ஷா அல்லாஹ். Crescent Moon.